ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பிபிஏ எக்ஸாம்ஸ் பக்கத்துல வந்துருச்சா? பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர்ல சில டாபிக்ஸ், குறிப்பா மேத்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? கவலையே வேணாம். வாங்க, அடுத்த 5 நிமிஷத்துல முக்கியமான எல்லா கான்செப்டையும் சட்டுன்னு ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம் டைம்ல ஏகப்பட்ட டேட்டா நம்பர்ஸ்ன்னு பாக்கும்போது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல? ஆனா பயப்படவே தேவையில்ல. வாங்க, வெறும் 5 நிமிஷத்துல எல்லா முக்கியமான கான்செப்டையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா பாத்திரலாம். உங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இது செம்மையா ஹெல்ப் பண்ணும். ஓகே, அப்போ நம்மளோட டேட்டா பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டெப் 1. இப்போ நம்மகிட்ட ஏகப்பட்ட டேட்டா இருக்கு. ஒரே குழப்பமா அங்கொன்னும் இங்கொன்னுமா சிதறி கிடக்கு. இது எப்படி முதல்ல ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர்றது? அதான் முதல் படி. அதுக்கு பேருதான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். பேருதான் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். இது ஜஸ்ட் ஒரு டேபிள் தான். யோசிச்சு பாருங்க, உங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸோட வயச 10லேருந்து 20 வயசு, 20லேருந்து 30 வயசுன்னு பிரிச்சு எந்த ஏஜ் குரூப்ல எத்தனை பேர் வராங்கன்னு நோட் பண்றீங்கல்ல? அதேதான் இதுவும். சோ டேட்டாவை ஆர்கனைஸ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். சரி, எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யணும்? டேட்டாவை நீட்டா அடுக்கி வைக்கிறதுக்கு மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. இப்படி பண்றதால தான் ஒரு பெரிய டேட்டா செட்டை சுருக்கமா பார்க்க முடியும். 2 விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் மேல இத வச்சுதான் ஒரு பிசினஸ்ல கரெக்டான முடிவுகளை எடுக்க முடியும். ஓகே, இப்ப டேட்டாவை நீட்டா ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? ஸ்டெப் 2. அந்த மொத்த டேட்டாவையும் சில முக்கியமான நம்பர்ஸ் வச்சு சிம்பிளா சொல்றது எப்படின்னு பார்க்கலாம். இதுல முதல்ல வர்றது ரேஞ்ச். ரொம்பவே ஈஸி. உங்க டேட்டாவோட அதிகபட்ச மதிப்புக்கும் குறைந்தபட்ச மதிப்புக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம்தான் இந்த ரேஞ்ச். அதாவது உங்க டேட்டா எவ்வளவு தூரத்துக்கு பரவி இருக்குன்னு ஒரே செகண்ட்ல சொல்லிடலாம். இங்க பாருங்க, உதாரணத்துக்கு மேக்ஸிமம் வேல்யூ 92, மினிமம் வேல்யூ 18 வச்சுக்கலாம். அப்போ ரேஞ்ச் என்ன? 92 மைனஸ் 80. சிம்பிள், 12. அவ்வளவுதான். இந்த 12 என்ற ஒரே ஒரு நம்பர் உங்க டேட்டா எந்த அளவுக்குள்ள இருக்குன்னு தெளிவா காட்டிடுது இல்லையா? அடுத்தது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு கான்செப்ட், ஹார்மோனிக் மீன். இதுவும் ஒரு டைப் ஆவரேஜ் தான். ஆனா இது நம்ம வழக்கமா பயன்படுத்துற ஆவரேஜ் மாதிரி இல்ல. ஸ்பீட், ரேட்ஸ், ரேஷியோஸ் இந்த மாதிரி விஷயங்களோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஸ்பீட்லயும் திரும்பி வரும்போது வேற ஒரு ஸ்பீட்லயும் வர்றீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்க இதுதான் கரெக்டான முறை. சரி, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போக போறோம். ஸ்டெப் 3. டேட்டாவை சும்மா பார்க்கறதோட நிறுத்தாம அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நமக்கு ஒரு பிக் பிக்சர் கொடுக்கும். இதுக்கு பேரு தான் ஸ்கேட்டர் டயக்ராம். பார்க்க சிம்பிளா டாட்ஸ் வச்ச மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல். 2 வெவ்வேறு விஷயங்களுக்கு நடுவுல ஏதாவது தொடர்பு இருக்கான்னு இது காட்டிடும். உதாரணத்துக்கு, ஒரு பக்கம் விளம்பரத்துக்கு பண்ற செலவு, இன்னொரு பக்கம் நம்மளோட சேல்ஸ். இது 2க்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க இப்படி ஒரு கிராஃப் போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்கியூனஸ், அதாவது கோட்டம். இப்போ உங்க டேட்டா ஒரு பெல் ஷேப்ல கரெக்டா சமச்சீரா இருக்கா, இல்லனா ஏதாவது ஒரு பக்கம் சாய்வா இருக்கான்னு சொல்றதுதான் இது. அந்த வளைவு வலது பக்கம் நீண்டிருந்தா அது பாசிட்டிவ் ஸ்கியூ, இடது பக்கம் நீண்டிருந்தா அது நெகட்டிவ் ஸ்கியூ. இது எதுக்கு முக்கியம்னா, உங்க கஸ்டமர்ஸ் பெரும்பாலும் கம்மி விலையுள்ள பொருளை வாங்குறாங்களா இல்ல அதிக விலையுள்ள பொருளை வாங்குறாங்களான்னு புரிஞ்சுக்க இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, நம்ம பயணத்துல இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸ்டெப் 4. எதிர்காலத்தை கணிக்கிறது. ஆமாங்க, நம்ம கிட்ட இருக்கிற பழைய டேட்டாவை வச்சு நாளைக்கு என்ன நடக்கலான்னு ஓரளவுக்கு கணிக்க முடியும். இது உண்மையிலேயே ஒரு மேனேஜருக்கு இருக்க வேண்டிய சூப்பர் பவர் மாதிரி. அதுக்கு உதவுற ஒரு முக்கியமான டூல் தான் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். நம்ம நியூஸ்ல பாக்குற பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன், விலைவாசி ஏறிடுச்சு இறங்கிடுச்சுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் இந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸை வச்சுதான் கணக்கிடுறாங்க. சோ நாட்டோட பொருளாதாரம் எந்த திசையில போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம பிசினஸையும் அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது டைம் சீரீஸ் அனாலிசிஸ். இது பேர்லயே இருக்கு பாருங்க. காலப்போக்குல நம்ம பிசினஸ்ல நடக்கிற மாற்றங்களை படிக்கிறது தான் இது. ரொம்ப சிம்பிளான உதாரணம். ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி டைம்ல ஸ்வீட் சேல்ஸ் அதிகமாகும், ஐபிஎல் சீசன்ல டிவி சேல்ஸ் அதிகமாகும். இந்த மாதிரி சீசனல் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு அடுத்த வருஷம் எப்படி தயாராகணும் முடிவு பண்ண இது ரொம்பவே உதவும். இதுலயே வர்ற ஒரு முக்கியமான விஷயம் செக்யுலர் ட்ரெண்ட், அதாவது நீண்டகால போக்கு. இப்போ ஒரு 10 வருஷத்துல உங்க பிசினஸ் எப்படி போயிருக்குன்னு பாக்குறீங்கன்னா, நடுவுல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு ஓவராலா உங்க பிசினஸ் வளர்ச்சி பாதையில போகுதா இல்ல சரிவுல போகுதான்னு காட்டுற ஒரு நேர்கோடு தான் இந்த செக்யுலர் ட்ரெண்ட். சரி, நம்ம பயணத்தோட கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இது ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமான டெக்னிக். அதுதான் சாம்பிளிங். அதாவது ஒர்க் ஸ்மார்ட்டா நாட் ஹார்டர்னு சொல்ற மாதிரி.
ஒரு பெரிய குரூப்பை பத்தி தெரிஞ்சுக்க அந்த குரூப்ல இருக்கிற எல்லார்ட்டையும் போய் கேட்கணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஷார்ட்கட் இருக்கு. அப்போ பாப்புலேஷனுக்கும் சாம்பிளுக்கும் என்ன வித்தியாசம்? பாருங்க, பாப்புலேஷன்னா ஒரு தொகுதியில இருக்கிற எல்லாரையும் பத்தி படிக்கிறது. இதுக்கு நேரமும் பணமும் ரொம்ப அதிகமாகும். ஆனா சாம்பிள்ங்கிறது ஒரு ஸ்மார்ட் ஷார்ட்கட். அந்த மொத்த தொகுதியிலிருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்கள பத்தி படிக்கிறது. ஆனா அந்த சின்ன குரூப் மொத்த குரூப்பையும் சரியா பிரதிபலிக்கணும். அதுதான் இங்க முக்கியம். சோ சாம்பிளிங் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்? ஏன்னா இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்துது, உங்க பணத்தை மிச்சப்படுத்துது, மொத்த வேலையும் ரொம்ப ஈஸியாக்குது. முக்கியமா ஒரு நாடு மாதிரி பெரிய பாப்புலேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சாம்பிளிங் இல்லாம அது சாத்தியமே இல்ல. இதிலே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு முறை இருக்கு. அதுக்கு பேரு ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கருத்து கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா கேட்காம அவங்கள ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங்னு தனித்தனி குரூப்பா பிரிச்சு ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி கேட்கறது. இதனால என்ன ஆகும்னா, எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கருத்தும் நமக்கு சரியா கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ உங்ககிட்ட பிசினஸ் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிற முக்கியமான சில டூல்ஸ் இருக்கு. இந்த கருவிகளை வச்சு நீங்க எந்த பிசினஸ் மர்மத்தை தீர்க்க போறீங்க? முதல்ல உங்க எக்ஸாம்ஸ நல்லா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த அறிவை